அனுப்பி தருகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நானும் பிழைப்பான். ஜீவன் உண்டாக எங்களோடு பேசுகிறார்கள். யாமை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்கள். தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாய் கேட்டுள்ள வேதத்தின் பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி பலவீனத்தினால் உன்னை தாங்குவேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவ ஜனங்களோடு பேசும்படிக்கு தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை. தேவ ஜனங்களை கத்த இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று ஆண்டுடைய சமூகத்தை காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களை கத்தர் இந்த ஆண்டிலே பலப்படுத்துவார். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்மளை என்னை பலப்படுத்துவார். சர்வவல்லமையுள்ள தெய்வம் உங்களை என்னை பலப்படுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிற போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அதோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு நம்முடனே கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்ல, உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்கிறதை விட நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. யாரை ஆண்டவர் பலப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே என் ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது ஆண்டவர் என் தாசனாகிய இஸ்ரவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இஸ்ரவேல் என்றால் பேர் மாற்றம் பெற்றவன் என்று பொருள்படும். ஆமென். ஆண்டவருக்கு யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன் இஸ்ரவேலர். ஆமென். தேவ ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், சாபத்துக்கு விரோதமாய் போராடி இப்பிரபஞ்சத்துக்கு விரோதமாய் போராடி மேற்கொள்ளுகிற அனுபவம் உள்ளவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலகத்து பிரகாரமான வாழ்க்கையிலே தங்கள் வேறு பிரித்துக் கொண்டு இப்பிரபஞ்சத்துக்கு கொண்ட வேஷம் அறியாதபடிக்கு, இந்த உலகத்தை சார்ந்து ஓடாதபடிக்கு தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுத்து இனி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை வெறுத்து ஒதுக்கி இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நிலைமையில இனி கர்த்தர் அறிவிருக்கிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தீர்மானத்தோடு முடிவிலே நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு பேர் தான் இஸ்ரவேலர். இன்றைக்கு ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இஸ்ரவேலராய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எடுக்கிற பிரயாசங்கள், ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற பொழுது, தேவனுக்கு வெறுக்கிற காரியங்களை விட்டு விலகுகிற பொழுது, நீங்களும் நானும் கர்த்தர் விரும்புகிற இஸ்ரவேலர்களாய் வாழ்கிறோம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்கிற நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்கள். ஆமென். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் நிற்கவில்லை, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று ஆண்டவர் அழைக்கிறார். யாக்கோபு என்றால் எத்தல் என்று பொருள்படும், ஏமாற்றுகிறவன் என்று பொருள்படும், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் என்று பொருள்படும். ஆனால் ஆண்டவர் யாக்கோபே என்று அழைக்கவில்லை, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபிலே தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோப்பும் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளாத யாக்கோப்பும் இருக்கிறார்கள். ஏமாற்றுகிற வாழ்க்கை வாழ்கிறவன் யாக்கோபு தன் சகோதரனுடைய சிரேஷ்ட பாகத்தை வஞ்சிக்கிறதற்கு அவளாய் காணப்பட்டான். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே தன்னுடைய ஞானத்தை செயல்படுத்தி ஞானமாய் இருந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே தீவிரமாய் செயல்பட்டு எல்லாவற்றையும் தனக்குரியதாய் மாற்றிக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் யாக்கோபாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஏன் ஆண்டவர் யாக்கோபை நாம் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று அழைக்கிறார் என்று சொன்னால், யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறதற்கு காரணம் என்று
யாக்கோப்பு தன் சகோதரனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில் தன் சகோதரனிடத்திலிருந்து வஞ்சித்து எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு தன் சகோதரன் அவனை கொலை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையிலே அவன் தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்து மெத்தரை செய்து இடைப்பார்க்கிற பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். அவன் பார்க்கிற பொழுது அவன் சொல்கிறான், ஸ்தலத்தை பார்த்து உடனே அவன் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான்? அவன் போகிற இடத்துல உண்ண உணவு கொடுத்து சுகமா நீங்க அழைச்சி போனீங்கன்னா கொடுக்குற எல்லாருக்கும் என்ன செய்யறேன்? தசம பாகம் கொடுக்குறேன். நான் தலைக்கு வச்சு படுத்த அந்த கல் உமக்கு என்ன ஆகும்? வீடாகும். ஏமாத்துறவன் தான், வஞ்சிக்கிறவன் தான், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையில இல்லாதவன் தான். ஆனா அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறதுக்கு காரணம் அவனுக்குள்ள தெய்வ பயம். அம்மே இல்லையா? ஒரு பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது எல்லாவற்றையும் விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் சந்திக்கும் போது கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார். ஆமே. ஆகவே தான் யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டே செல்கிறார். ஆமே அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அதுல என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை என்று அழைக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யார் சிநேகிதனாக முடியும்? ஆண்டவர் முதலாவது தாசனாகிய இஸ்ரவேலை என் பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுறார். ரெண்டாவது நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். மூணாவது நான் சிநேகிக்கிற ஆபிரகாமே என்று ஆண்டவர் அழைக்கவில்லை, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஒரு மனிதனுக்கு யார் தான் சிநேகிதராக முடியும்? சிநேகிதர் ஆகிறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இவர் எனக்கு எதனால சிநேகிதர்? எனக்கு 3வது தலைமுறையில சொன்ன அதனால சிநேகிதர் சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொள்கிறதற்கு அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற நிலைமைகள் இருந்தால் ஆகவே தெரிந்து கொண்டார். இப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்க வேண்டிய காரியம் என்ன? சிநேகிதன் கூப்பிட வேண்டிய காரியம், சிநேகிதன் ஆனானேன்னு சொல்ற காரணம் என்ன? யோசிக்க தேவனால் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை எந்த இடத்துல ஆபிரகாம் சிநேகித்தான்? யோசிச்சு பாருங்க. அவன் கல்தேயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். சிலைகளை வணைகிற தொழிலை செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவன் எப்படி கர்த்தரை சிநேகிக்க முடியும்? அவன் எந்த நிலைமையில கர்த்தரை சிநேகிக்கிறவனாய் மாறினான் என்று யோசிக்க தேவனால் அழைக்கப்படுகிறோம். ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது தெரியுமா? அப்படி ஏதாவது உங்களுக்கு மண்ணில் ஏதாவது உதிர்ச்சிச்சுன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் எப்படி சிநேகித்தான்? என் சிநேகிதனா மாறி போனானே ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்ன காரணம்? ஒரு தொடர்பு. அது கரெக்டா? முதல்ல விக்கிரக ஆராதனைக்காரன் தேவனுக்கும் அவன் தேவன் அறியாத இடத்துல இருக்கான். கல்தேயர் தேசத்தன். இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட் கிடையாது. பக்கத்து ஊர்ல ஒரு ஆள் தற்கொலை பண்ணி சென்றாலே 3 ஊர் தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? செய்தியே இருக்கு. ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள், பழைய காலத்துக்கு அந்த நாட்டில் செய்தி தகவல் தொடர்பு என்ன செய்யாது இருக்க. ஆனா அந்த நிலைமையில ஆபிரகாம் கர்த்தரை சிநேகிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? எப்படி சிநேகிச்சிருப்பான்? நானும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுப்பான். கர்த்தர் செய்தி கொடுத்தா அதுக்கு பதில் அவன் தான் தன்னை என் மண்டையில ஒண்ணுமே தோணாது. ஆண்டவர் சொன்னார், வேதம் இது ஒரு வசனம் இருக்கிறது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கு என்று தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தி முதிர்ச்சியில தெய்வம் அல்லாதவை தான் அவன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அளவுக்கு அதிகமான பக்தியினால அவன் தெய்வம் அல்லாதவை மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் மெய்யான தெய்வத்தை மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் போல அவன் தெய்வம் அல்லாதவர்களை சிநேகித்தான். ஆனால் உண்மையான தெய்வம் அந்த சிநேகத்தை கண்டான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் அவனை சிநேகித்தார். அதோடு ஆண்டவர் நிற்கவில்லை. அவன் இப்படிப்பட்ட நிலைமை
பலப்படுத்த போகிறார். ஆமென். முதல்ல யாரா இருக்கலாம்? வேறு பிரிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் கர்த்தர் நாட்டில் பலப்படுத்துவார். இரண்டாவது, யாக்கோபை போல ஒரு ஏமாற்றுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வாழ்ந்துதானே அவனை எதையாவது செய்யணுமே செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பக்தியினோடு இருக்கிறது, ஆண்டவர் மேல் வைத்து இருக்கிற வைராக்கியம் நமக்குள் இருக்கிறது என்று சொல்கிற மனிதரை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். மூன்றாவது, நான் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது தகுதி இல்லாதவன் தான் தெரியல, ஆனால் எனக்கு பக்தியின் ஒன்று இருக்குங்கிறவங்களை கர்த்தரின் தாங்களே பலப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவங்க ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்கிறார். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என்று சொல்லுகிறத எப்படி நம்ம விளையிக்கணும்? பூமியின் கடையாந்தரம்னா என்ன? கர்த்தர் எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நீ இருக்கிறப்பா நான் உன்னை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். இதுதான் அதை நம்ம விளங்கி கொள்ளணும்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு பெரிய பங்களா கட்டுறாங்க. அந்த பங்களாவில் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கு? அவருக்கு, அவர் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு. தாயும் தகப்பனும் வந்தா கூட நீங்க உரிமை பாராட்ட முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3ஆம் மனுஷன் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் தாய் தகப்பனும் இருக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு காலகட்டம். அப்படின்னா இல்லையா? சரி, தாய் தகப்பனுக்கு கூட இல்லைங்க. இன்னைக்கு தகப்பன் யாருன்னா எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகள் இருக்கும். ஆனா அந்த வீட்டுல வேற யாரும் உரிமை கொண்டாட முடியும்? வீட்டுக்கு வேலைக்காரங்க வச்சிருக்கோம். வேலைக்காரங்க எவ்வளவு தூரம் உரிமை? கூட்டுறவர் வந்து கூட்டிட்டு போயிடுவார், சமைக்கிறவர் சமைச்சிட்டு போயிடுவார். அவங்களுக்குலாம் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் உரிமை இருக்கு. ஆனால் இன்னொரு ஆள் இருக்கார், எங்க தெரியுமா? கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டையை போட்டு கொடுப்பாங்க. அந்த கொட்டையில் ஒரு ஆள் வந்துருக்கார். அவருக்கு பங்களாவுக்கு சம்மந்தம் இருக்குமா? பங்களாவுக்குள்ள போகிறதுக்கு உரிமை இருக்கா? தொடர்பு இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை என்னை பார்த்து கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கோ அவருடைய அர்ப்பணிப்புக்கோ அவருடைய கிருபைக்கோ தகுதி இல்லாமல் எங்கேயோ ஓரத்தில் கிடக்கிற உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து எடுத்து கொண்டு வந்து என் மகன்கிற உரிமை கொடுத்து இந்த இடமே உடைய சொந்தப்பாங்கிற ஒரு கிருபை பாராட்டுறாரு. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில தான் உங்களை என்னை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், நாம வெறுத்தவில்லை. ஏன் ஆண்டவர் வெறுத்து விடலன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை வெறுத்துடலைங்க. நம்ம நேசிக்கிறார், நம்ம அன்பா இருக்கிறார், நம்ம இரக்கமா இருக்கிறார், நம்ம மனதுருக்கமா இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். எதுக்கு? உன்னை பலப்படுத்த போகிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி என்ன செய்ய போறேன்? உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். ஆண்டவர் எந்தெந்த நிலைமையில நம்ம பலப்படுத்த முடியும்? சரி, ஒரு மனிதன் ஆண்டவர் பலப்படுத்தினா எந்தெந்த நிலைமையில கதை பலப்படுத்த முடியும்? சரீரத்தில் பலம், ஆவியில பலம், ஆத்மாவோட பலம். பலன் எப்போ வரும்? ஒரு குத்துச்சண்டை வீரன் பயிற்சிக்கு குத்துச்சண்டைக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கான். பலன் வருமா இல்லமா? எப்போ பலன் வரும்? சாப்பிடுவோம். நல்ல சாப்பாடு போட்டால் என்ன வரும்? நல்ல சாப்பாடு போட்டால் என்ன வரும்? குண்டி தான் வரும், பலன் வரும். சாப்பாடு அவசியம், அதோட பயிற்சி அவசியம், உடற்பயிற்சி அவசியம். நம்ம ஆட்களுக்கு சாப்பாடு நல்லா தெரியும், வசனங்கிற சாப்பாடு தெரியும், பயிற்சிங்கிறது ரொம்ப கஷ்டம். பயிற்சிங்கிறது கஷ்டம். எல்லாருக்குமே நல்லா பலனா இருக்கணும்னு ஆசை. நீங்க வாலிப பையன்லாம் நல்ல பலனா இருக்கணும்னு விரும்புறாங்க. எங்க போனாலும் நான் தான் ஏன் தராதனா இருக்கணும். ஆனா எழுப்புறதே ஸ்கூலுக்கு போறது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எழுப்பலாம். பிறகு பலம் வரும். வருமா வராதா? 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா அவங்க அம்மா 7 மணிக்கு படுற பாடம் அவங்க அம்மாவுக்கும்
அந்த பையனுக்கு தான் தெரியும். அப்பா சொல்லிட்டு பிள்ளையா வளர்ந்துச்சுங்க அப்படின்னு அவர் பாட்டு பேசாம போயிடும். எனக்கு இருக்குதே இந்த நேரத்துக்கு இருந்தாலே டென்ஷன் ஆகுது. அவர் என்ன செய்யறார், வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். ஆனால் இங்கே ராத்திரி முழுக்க செடி மூடில் இருப்பாங்க. என்னடா பார்த்து பாடம் படிக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டால் நான் கீபோர்டு வாசிக்கிறது படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டால் என்ன எதுக்கு படிக்கடா அப்படின்றனா எனக்கு லேப்டாப் மெக்கானிசம் படிச்சுட்டு இருக்கேன், எல்லாமே இதில் தான் அனுப்புகிறாங்க, எதையோ சொல்கிறாங்க. ஆனால் ராத்திரி 12 மணி 1 மணி ஆனால் தூங்கி தொலைய மாட்டேங்கிறாங்க. விடிய காலம் ஸ்கூலுக்கு போகும்போதோ ஏதோ ஒரு காரியங்களுக்கு எழுப்பும் போதோ அவங்களுக்கு பெற்றோர்களோட பாடு கடமையை செய்யறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்புறவங்க என்னைக்கு எழுப்பி எக்ஸசைஸ் பண்ணி பயிற்சி மேற்கொண்டு உடம்பை பலப்படுத்த பண்ண முடியுமா? அது மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்த நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல வசனத்துல ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆகாரம் கிடைச்ச உடனே நல்லா நித்திரம் பண்ணி இழைப்பாரி. ஆமா, சரீரத்துல கொடுக்குதே தவிர பலனிலே வரணும். பலன் வரணும்னா என்ன நடக்கும்னா பயிற்சி, கடின பயிற்சி வேணும். கர்த்தர் ஒரு வசனத்தை அனுப்புனார்னா சும்மா அனுப்ப மாட்டாரு, அதற்குரிய பயிற்சியை மேற்கொள்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த இடத்துல கொண்டு அப்படி நிறுத்துவார். நிறுத்துமா என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு குத்துச்சண்டை வீரர்களின் பயிற்சி எவ்வளவு கடினமா இருக்குங்கிறத நீங்க என்ன செய்யணும்? அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. நல்லா ஏதாவது இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க இருப்பாங்க. எத்தனை மணிக்கு ஓடுவாங்க? காலையில் எழுப்பி எவ்வளவு நேரம் ஓடுவாங்க? 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ரெக்கார்ட் பிரேக் எத்தனை மணி எவ்வளவு நேரம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டைம் வந்து தெரியாது. 30 செகண்ட்ல ஒருத்தன் 100 மீட்டர் கிடக்குறான்னு வைங்க, அதான் இன்னைக்கு ரெக்கார்டா இருக்குன்னு வைங்க. அடுத்து என்ன நினைப்பான்? 28 செகண்ட்ல நான் அதை கடக்கிறதுக்கு உண்டான பயிற்சி மேற்கொள்ளணும். அப்படிதானா? அப்பதான் வெற்றி. எனக்கு 31 செகண்ட்ல கடந்தா என்ன பிரயோஜனம்? 40 செகண்ட்ல கடந்த என்ன பிரயோஜனம்? 50 செகண்ட்ல கடந்த என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே 30 செகண்ட்ல கடந்த ஒருத்தன் இருக்கான், அவனை ஜெயிக்கணும். அப்படிதானா? அதை விட என்ன செய்யணும்? அட்வான்ஸ் ஆகணும். அவன் பயிற்சிங்கிறது என்னன்னா, கர்த்தர் நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல பலப்படுத்துகிறதுக்கு ஏதுவான பயிற்சி உருவாகும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் உற்சாகப்படுத்துவார், இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் ஞானத்தை கொடுப்பார், இன்னும் கிருபையை கொடுப்பார். சரீரத்தில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்லை, இப்பிரபஞ்சத்தை கொண்டு வருகிற சத்துடைய எல்லா ஞானங்களையும் தோற்கடிக்கிற ஒரு தேவ ஞானத்தின் பலம் உங்கள் மேல் என்ன இறங்கி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட பலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதோடு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஒரு வேளை வியாதியோடு இருக்கிறோம் சரீரத்தில், அதுல ஆண்டவர் பலன். ஆமென், அல்லேலூயா. இந்த வியாதியில ஒரு பலன் கடந்து வரும். ஒருவேளை தனித்தளத்தில் இருக்கிறோம், என்னால் அதை மேற்கொண்டு வர முடியல, கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், மேற்கொண்டு வர முடியல அப்படின்னா கர்த்தர் அதுல பலனை தருவார், அதை மாற்றுகிறது பலனை தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு நின்று போகாது. இன்னைக்கு சில நேரங்கள்ல 10 வருடமா ஒரு தொழில பிரயாசப்பட்டு இருப்போம். ஆனா என்ன நினைக்காது, நினைச்சோன்னு ஒரு 10,000 ரூபாய் எடுக்கணும்னு எடுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ்ன்னு ஒன்று வந்தாலே அதே அப்பா அங்க இருக்கிற குழப்பம் குடும்பத்துக்காக உழைக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆணாளுக்கெல்லாம் பெண்ணாளுக்கு ஒரு கால பாடுபடியில ஒரு நல்ல துணி கூட எடுத்து தருவதுனா என்னத்த பாடுபட்டின்னு ஒரு வார்த்தை கேட்கும் போது, ஆமே, உழைச்சிட்டு ஒரு ஆள் தெரியும் 24 மணி நேரம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்கறது தானா அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கிறீங்களே. அன்று உங்களை பார்த்தா சொல்ல, இந்த வருஷத்தோட அந்த கடைகளை போகும்போது அடுத்த வருஷத்துல கேட்கறதுக்கு அதிகமாக கையில இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த பலனை தரப்போகிறார். ஆமே, அல்லேலூயா. அந்த பலன்லையும் அந்த மாதிரி கேட்டு கேட்கிற நேரத்திலையும் சகித்து கொள்ளாமல் அமைதா இருந்து அதை சகிச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நினைச்சீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தின் பலன் உங்களை சந்திக்கிற வருடம் இந்த வருடம். உங்க தொழில ஒரு ஆசீர்வாதம் வரும், உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். இதுவரைக்கும் தோல்வியிலே போய்கிட்டு இருந்த, இதுவரைக்கும் பலவிலே
கர்த்தருடைய ஆவியான உங்களை பலப்படுத்தி அதே இடத்துல உங்களை பலப்படுத்தி எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை தருவார். எந்த இடத்துல தோல்வியோடு, எந்த இடத்துல பலவீனத்தோடு, எந்த இடத்துல தாழ்ந்து விழுந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரத்தை கருதி நிறைவு பகுதியில் கொண்டு வர 2 காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, கர்த்தர் பலப்படுத்துகிறது அவருடைய வசனத்தை கொண்டு தான் பலப்படுத்துகிறார். ஆமென். வசனத்தை நம்புங்க, செயல்படும். ஆமென். முதல்ல நம்ம பலனடைன்னா இது நடக்குமாங்கிற எண்ணத்தை சத்து கொண்டு வைப்போம். அதுதான் நடக்க போகுது. ஆமென். இவ்வளவு பெரிய காரியமா என்னால் செய்ய முடியுமான்னு நினைக்க போறீங்க, அதை தான் நீங்க செய்ய போறீங்க. ஆமென். அதுதான் உங்களால செயல்படுத்தி மகிழ ஆண்டவர் பண்ண போகிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருந்தா என் வாழ்க்கையை நடத்திடலாம், என் சூழ்நிலையை கடத்தி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அந்த ஒரே நாட்குள்ள 2000 ரூபாயை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இதுமான திராணியும் பலனையும் காரிய சித்தியும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். தேவ சமூகத்தில் நான் தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர்களோடு சொன்ன வார்த்தையின்படி இதுவரைக்கும் நீண்ட நாட்களாய் பொருளாதாரத்தில் இழைத்து போய் தேவையை நிமித்தமாய் தடுமாறி உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு அப்படியே நடத்திட்டு போனாங்கிற நிலைமையில வந்திருக்கிற கர்த்தர்களை பலப்படுத்தி பொருளாதாரத்தோட வெளிப்பை கொண்டு வருகிறார். அதற்காக நான் இன்னொரு பகுதியை நான் சுட்டிக்காட்டி நான் கடந்து சொல்ல வாசிக்கிறேன். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறார். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதனால் என்ன சம்பவிக்கும்? தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதெழுந்திருந்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆமென். முதல்ல காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? வாய்க்கப்படுகிறார். தேவ சமூகத்திற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பிக்கிற போது என்ன நடக்கும்னா காரியங்கள் வாய்க்கும். சும்மா இருந்தா என்ன செய்யாது? காரியம் வாய்க்குமா? தன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் யோர்தான்ல காலடியை பதிச்ச மாத்திரத்துல என்ன செஞ்சு யோர்தான் 2 பிளஞ்சா? அதுபோல இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைங்க நீங்க எதிர்த்து போய் நின்னீங்கன்னா அதை தோற்கடிக்கிறதுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்யும். ஆமென். தொடர்ந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் வரும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா அதனால என்ன நடக்குது அப்படின்றதால பலப்பட்டான். அவன் பலப்பட்டதுனால என்ன சம்பவிச்சிருக்கிற வாசிங்க 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் கரத்தை ஸ்தலப்படுத்தும் போது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாத ஒரே ஒரு சுபாவம் மனம் மேட்டிமை. ஆமென். மனம் மேட்டிமை வந்துச்சுனாலே என்ன நடக்குதுன்னா அவனுக்கே அது கேடு உண்டாக்கிறோம். எந்த ஒரு மனுஷனுக்கு மனமேட்டிமை வருதோ கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். பலனடைகிற போது மனமேட்டிமை வருகிறது சாதாரணமான காரியம். வருமாறாதா? கொஞ்சம் பணம் இருந்தாலே இப்ப என்ன செஞ்சிட மேட்டிமை வந்துடும். இந்த மேட்டிமை இல்லாம இருக்காது எல்லா மனுஷனுக்குள்ளும். ஆனா அந்த மேட்டிமை எப்படிப்பட்டதா? அவன் மனம் எப்படி மேட்டிமையாச்சான்? தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாச்சு. மேட்டிமைக்கு மேல மேட்டிமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்து போதுன்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தரை விட்டு என்ன செஞ்சுட்டான்? எண்ணத்துல சிந்தைகளை விளையிட்டான். ஒரு மனுஷன் என்னால முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டானா கர்த்தரை விட்டு விளைய போயிடும். நான் நினைச்சா நடக்கும், நான் நினைச்சா சாதிச்சிருவேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே முடியும். இன்னைக்கும் ஆண்டு சொன்னதுன்னு சொல்ல முடியும், என்னால ஒண்ணுமே முடியாது. பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. கர்த்தர் அவருடைய வேலைக்காரனுக்கு வார்த்தை கொடுத்தா பேசுவோம், இல்லை பேசாம போயிடும். நிஜமான்னு சொன்னா செய்யணும், இல்லை போறோம். வானா வருவோம், போனா போயிடுவோம். நம்ம வேலை நமக்கு என்ன இருக்குது?
என் ஆடுகளை மேய்னா மேய்க்கணும், விட்டுட்டு போப்பா அப்படின்னா விட்டுட்டு போயிடணும், நம்ம வேலை தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறதோ அதை செய்வார். நம்ம இருதயத்தில் மேட்டிமே இருந்தார். மேட்டுமை மட்டும் இருதயத்தில் உயர ஆரம்பிச்சுன்னா வளர்ந்துச்சுன்னா உபவாசம் போட்டு அதை கொண்டு நம்ம பலம் என்னன்னு தெரியும்னா 2 வேளை பட்டியாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பணக்காரனாக இருக்கட்டும், எதில் வேணா வர ஆளாக இருக்கட்டும், 2 நாள் மட்டும் ஜோர் போடாமல் போட்டுருங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு மேட்டிமை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படி வாழ்க்கையில மேட்டிமை எங்கிருந்து வருதுன்னு நம்ம பார்ப்போம். பான்புடைய சமூகத்தில் தேவ ஜனமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற பொழுது தேவ ஜனத்தினத்தில் இருக்கக்கூடாத ஒரே ஒரு காரியம் மனவேட்டிமை. மேட்டிமை வந்துருச்சுன்னு வைங்க, அதை மனுஷனை அழிச்சிடும், இந்த மனுஷனை அழிச்சோம். அப்போ தேவ ஜனமுடைய வாழ்க்கையில மேட்டிமை இல்லாத ஒரு நிலைமை. கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற காலத்துல மேட்டிமை இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஆண்டவர் ஏன் பேசுறாருன்னா, உயர 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 நம்ம இருதயத்தில் மேட்டிமை உயர ஆரம்பிச்சோம். ஆமென். ஆனால் கர்த்தர் உயர்த்தும் போது என்ன சம்பவிக்குங்கிறத சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் உயர்த்தும் போது இதெல்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் நம்ம இருதயத்தில் மேட்டிமை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். அதை ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல நீங்க பின்னாடி நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, முதல்ல கர்த்தர் உங்க மேல இருக்கவங்களை நடத்த ஆரம்பிக்கும் போது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஆமென், இதோ உன்னை நெரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார்கள், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்களாக. நீங்க கீழே அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நடக்குன்னா, 10ஆம் வசனத்தில் சொன்ன ஆண்டவர் நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா, என்னோட கர்த்தர் இருக்கிறதுனால என்ன தொடுகிறவன் யாரை தொடுறானா? அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண யாருக்கு விரோதமா யுத்தம் பண்றான்? கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் பண்றான். ஏன்னா என்ன உயர்த்தும்படிக்கு, என்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, என்னை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்னை பலவீனப்படுத்தும்படிக்கு யார் எழுப்புனாலும் கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமா எழுப்புறவன் இருபொருளாய் போயிடுவான். ஆமென். அவன் யாரா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், அதிகாரத்துல இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கலாம், அவன் கூட இந்த உலகமே இருக்கலாம். ஆனா நம்ம கூட உலகத்தை உருவாக்கின கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உலகம் பெருசா, உலகத்தை உருவாக்குறவர் பெருசா? ஆமென். அவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறான்னு நம்பிக்கை இருந்துருச்சுன்னா, அவர் நம்ம கூட இருந்தானா எந்த பெரிய மனுஷன் நம்ம முன்னாடி ஒதுங்கி தான் ஆகணும். ஆமென். அவன் இருபொருளாய் தான் ஆகணும், அவன் சமபூமியாய் தான் ஆகணும். அவன் நமக்கு விரோதமா போராடி ஜெயத்தை எடுக்கவே முடியாது. நாட்டில் கர்த்தர் எப்படி கூட பலப்படுத்தும். ஆமென். நம்ம ஒரே ஒரு காரியத்துல நிலைத்து இருக்கணும், மனம் மேன்மை இல்லாத நிலைமை இருக்கணும். இப்படி கிருபையிலே ஆண்டவர் தரும்படி 7 தடங்களை தடுப்பை தாக்கினார். அன்பின் பரலோகத்தினா இயேசுவின் நாமத்தினாண்டு பாடங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாளிலும் கூட தகப்பனை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு பேசுகிறதுக்கு நீ அழைத்து கொண்டு வந்தேன் தகப்பனே. நீ சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கேன், நீ பலப்படுத்துவேன் என்று சொன்னேன். பிள்ளைகளை பலப்படுத்தி ஒடுக்கி சாட்சிகளை எழுப பண்ணும்படிக்கு இந்த ஆண்டில் நீர் அற்புதங்களின் அடையாளங்களினாலும் இந்த பிள்ளைகளை நிலைவரப்படுத்தி நிலைநிறுத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உன் தாயின் கருவிலை உருவாகிறதுக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆண்டில் அதை நீர் உறுதிப்படுத்த போகிறபடி நான் உனக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து பிரசனம் இருக்கிற திருச்சபை ஆசீர்வதிங்க. திருச்சபையிலே ஆசாரி ஊழியம் செய்கிற குருவனரை அவர்களை, தகப்பனே சபை ஊழியம் செய்கிற தாசரை, தகப்பனே இசைக்கருவி வாசிக்கிறோடைய பிள்ளைகள், தகப்பனே இதில் பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபை ஜனங்களை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுங்க. அப்பிரயோஜனம் மற்றும் ஒன்றுக்கு உதவாதம் உள்ளவரை கடமையை செய்ய அடைந்து கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறேன். கிருபையிலே இயேசுவின் முடிஞ்சு வைக்கிறோம். நல்ல பிதாவே.